Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் கருத்து பேரும் நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பைப்பிங் ரோப் எடுத்திருக்கேன். நம்ம போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி போடணும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதேமாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லோடு ஸ்டிச் வந்து நிறைய வாட்டி போட்டிருக்கோம். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திரும்ப போடுறேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். லீஃப் போட்டுட்டு நான் டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டியூப் பீடும் ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். இதில் இந்த ஷார்ட் பகுதியில் நீடில் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம த்ரெட்டை ஒட்டில நீடில் எடுத்துக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒன்று போட்டுக்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் 1.25 இன்ச்சு, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கும் இடையில இன்னொரு லீஃப். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த லீஃப்லாம் போட்டோம். பீட்ஸ் லீஃப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன்.
இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒன்று 2 ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக போடணும். ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கோமோ அதே அளவு உயரமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே போட்டாலும் பரவாயில்ல, அதை ஒட்டி ரொம்ப ஒட்டி போடணும். இப்போ நம்ம இதில் போட்ட மாதிரியே எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.